நகையெல்லாம் போட்டுட்டு மகாவிஷ்ணுவோட நகையெல்லாம் போட்டு அழகா இருக்காங்கல்ல, நீங்க மட்டும் எங்க எப்போ பார்த்தாலும் சுடுகாடு சாம்பலை பூசிக்கிட்டீங்கன்னு சக்தி சிவன் கேட்டிருக்காங்க. அப்பதான் சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா. அப்படி வெளியே உட்காந்துருக்கோம் வாசல்லையே, யார் வர்றா யார் போறா, அந்த குடும்பத்துக்கு நம்ம நிறைய சிரமப்பட்டோமே, நம்ம எல்லாரும் மறந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே 11 நாள் கழிச்சு 11 நாள் காரியம் பண்ணுவாங்க. முடிச்சோட நேராக வந்து சுடுகாட்டுக்கு வரும். அங்கே நான் அமர்ந்திருப்பேன், கையில் பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா, இந்தா பூசிக்கோ அப்படின்னு அவனுக்கு பூசிட்டு என்னை நானும் பூசிக்குவேன். அதை தான் அவன் பாடுறான், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். தேவாரம் வீட்டில் பாடி வாசல ஒரு நாள் கோயிலில் பாடினா சிவபெருமானே வந்து உட்காந்துக்குவார், சிவனும் சக்தியும். இது பண்ணது அடுத்து அருணகிரிநாதர் உடம்பெல்லாம் குஷ்டம், ரத்தம் வடியுது, சலம் வடியுது, பார்த்தா நாத்தம், எதுக்கு வாழணும், பேசாம செத்து மருந்து சாப்பிட ஒன்றும் கேட்கல, செத்து போயிடும்ட்டு போய் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து குதிக்கிறார். முருகப்பெருமான் ஏந்திக்கிட்டார், ஏன் சாவுற, இன்னும் நாள் இருக்கு, நீ போக வேண்டியது கொஞ்சம் இருக்கு, திருப்புகள்லாம் எழுதணும்ட்டு தன் வேலை வைத்து நாவில எழுதினார். அவர் பாடியதான் திருப்புகள். திருப்புகள் பாடி 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 ஒரு தொழுநோயே சரியாயிடுச்சு. வீட்டில் திருப்புகள் போனால் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வராது, கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வராது. குழந்தைங்க திக்கி திக்கி பேசுற திருப்புகள் சொல்லி கொடுத்தோம்னா திக்குவாய் சரியாயிரும். எங்களை போன்ற மேடை பேச்சாளர்கள் திருப்புகள் பாடினா பேச்சுக்கள் தெளிவா வரும். அருணகிரிநாதர் பாடியது முருகப்பெருமான பதி திருப்புகள். Thank you.